ஃபஸ்ட்டு இந்த வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாத்தூள் சேர்த்து மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மூடியெல்லாம் வைக்க வேண்டாம், ஓப்பன் பண்ணி வச்சு இந்த மசாலாத்தூள்ல தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நான் ஒரு 3 மீன் நல்லா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மீன் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மசாலாத்தூள் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்முக்கு கொண்டு போயிருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்தோட தடவை திருப்பி திருப்பி போட்டு நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாலாம் மீனில் நல்லா ஊறணும். அந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மீன் உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதோட டேஸ்ட்டே மாறிடும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு வதக்கி எடுத்துருக்கேன் பாருங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி போட்டுட்டு இருந்தேன். இந்த வெங்காயம், தக்காளி நல்லா முறுவலாக வதங்கி மீனில் நல்லா அந்த மசாலாத்தூள்லாம் நல்லா பட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மீன் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.